எடி அண்ணி எங்க? எதுக்கு? இல்லடி அவட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இங்க குத்துக்கல் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன் உன் மாவா. அந்த விஷயத்தை யான்ட்ட சொல்லு. எடி குழுவ பத்திடி. நீ வெளிய போனதுல இருந்து போய் பெட்ரூம்ல கதவை சாத்திட்டு படுத்தவதான். ஒரே படுத்து உறக்கன்னு நினைக்கேன். நல்லா உறங்கிட்டு இருக்கா மகாராணி. போய் எழுப்பு போ. பெட்ரூம்ல போய் படுத்திருக்கலா? ஒரு நாள் நேரம் படுக்க மாட்டாளா? அங்கேயும் கலகலான்ல தெரியவா? நார்மலா தலையில தூக்கி கொண்டாடிட்டே இரு போ. வரமோள வரமோள என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குது. அத கொஞ்ச நேரம் எடுத்துருது. அதனை பார்த்தே ஒரு நிமிஷம் படுக்க மாட்டியா? துள்ளி திரிவிய மான் போல. சரிம்மா படுத்துக்கோ, நான் போய் கசாயம் போட்டு கொண்டாரேன். என்ன மருமகளுக்கு கசாயமா? ஆம்பட்டி பாம்போல தலைவலிக்குன்னு படுத்திருக்கல்ல. தவறு. இப்படி நீ அவளுக்கு சேவகம் செஞ்சேன்னு வச்சுக்க, அவ உன்னை வேலைக்காரி ஆக்கி விடுவா. எடி வாய் கூசாம என்னடி பேசிட்டு இருக்க? அவ 3 நேரம் செய்து எடுத்து வைக்கனால தான நம்ம 2 பேரும் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு தலைவலின்னா நம்ம தானடி பார்க்கணும். அம்மா வீட்டுக்கு வந்தமா ஒழுங்கா திண்டமா எடுத்தமா போனமான்னு இரி. அதை விட்டுட்டு எனக்கு என் மருமகளுக்கு இடையில சண்டையை உருவாக்கணும்னு நினைச்சேன். மோவன் கூட பார்க்க மாட்டேன், மண்டையை பொளந்துருவேன்.